Hello all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் என்னோட சிம்பிள் நைட் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்தனால ஃபேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் பவுடர்லாம் போடுவேன். மற்ற வீக் டேஸில் ஃபுல்லாக நான் சன்ஸ்க்ரீன் எதுவுமே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் வந்து நான் சன்ஸ்க்ரீன் போடுவேன், பவுடர் போடுறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய சண்டே யூஸ்வலாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஹேரை நல்லா எடுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு 2 டேஸ்க்கு வந்து ஹேர் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஹேர் நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுத்தது பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல ஒரு வைட் கோம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு எடுத்திங்கன்னா முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். எனக்கு வந்து இப்போ ரீசன்ட் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸாக நிறைய ஃபோலிக் ஆசிட் அண்ட் டேட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறனால என்னோடய ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சால்ட் வாட்டர்னால ஹேர் வந்து பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. 2 சைடும் காலையில் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போனனால முடி வந்து அப்படியே ரொம்ப சிக்காக இருந்தது. நல்லா ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சீரம் அப்ளை பண்ணல, அது எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். ஸோ அப்படியே வந்து நல்லா எடுத்துக்கோங்க. முடி நல்லா எடுத்ததும் நெக்ஸ்ட்டு என்னோடய ஹேர் எப்படி வந்து நைட் நான் பின்னிட்டு படுக்கிறேன்ட்டு காட்டுறேன். ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு படுத்தா முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். ஸோ யூஸ்வலாக நான் தலை குளிச்சுருந்தாலும் சரி, தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நைட்டு ஃப்ரீ ஹேர் விடுவேன். அடுத்த நாள்லேருந்து ஹேர் பின்னல் போட்டு தான் போடுவேன். ரொம்ப டைட்டாக பின்னோன்னா அது அந்த மார்க் மாதிரி விழுந்துடும். ஸோ லைட்டாக இந்த லூஸ் பின்னல் மாதிரி விட்டுட்டு பண்ணோன்னா இந்த மார்க் எதுவுமே தெரியாது. ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஹேர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பின்னாடி செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நைட்டு வந்து மூஞ்சில் அந்த முடி உழுகாமல் இருக்கும். முடி விழுந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஸோ நைட் எல்லாத்தையும் எடுத்து நல்லா டைட்டாக ரொம்ப டைட்டாக கிடையாது, நல்லா அந்த டிக்டாக் கிளிப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஹேர் வந்து நல்லா செக்யூர் பண்ணி டைட்டாக ஜடை பின்னிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ வீக் டேஸில் வீட்டில் இருக்கும்போது யூஸ்வலாக தோடு தான் எதுவுமே போடவே மாட்டேன், கவரிங் தான் போடுவேன். அப்போ தான் நைட் வந்து கழட்டி வச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி வெளியில் போனனால இந்த மாதிரி கோல்டு இயரிங் போட்டிருந்தேன். போயிட்டு வந்தோடனே கழட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நைட் எப்போவுமே கழட்டி வச்சு தான் படுக்கும். இந்த மாதிரிலாம் போட்டுட்டு படுக்கிறப்போ சில நேரம் மடங்கி உடஞ்சிருமா, அதனால் நான் யூஸ்வலாக அப்போலாம் போடுறதே கிடையாது. எல்லாத்தையும் கழட்டிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேஸில் இருக்க மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, பயோடர்மாவோட ஒரு கிளென்சிங் மில்க் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து எனக்கு பிஆரில் வந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மேக்கப்பும் நல்லா ரிமூவ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பயோடர்மா வந்து மைசெலர் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இது ஒரு மில்க் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பாருங்கள். இது கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸில் அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி
நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் பேடு இல்லாட்டி இது மாதிரி காட்டன் வைப்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துடணும். இப்படி வைப் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப் எல்லாமே வந்துடும். காட்டுறேன் எவ்வளோ மேக்கப் இருக்குது. இதா மார்னிங் போட்ட மஸ்காரா, ஐலைனர், பவுடர், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எப்போவுமே நைட்டு தூங்குறப்போ மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ரிமூவ் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக தூங்கினோன்னா இருக்கிற ஃபேஸும் டேமேஜ் ஆயிடும். இங்கே பாருங்க, எனக்கே பயமாக இருக்கு. ஃபேஸில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பயோடெர்மாவோட ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஃபோம் அதிகமாக வராது. எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து என்னோடய 3rd டியூபு, இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, அந்த டைம்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுவேன். இது என்னென்னா பயோடெர்மாவோட மாய்ஸ்சரைசர் தான். இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸ்கின்க்கு வந்து ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் தான். இந்த மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்தது. பிம்பிள்ஸ் புதுசாக வர மாதிரி இருந்துச்சு. பட் யூஸ் பண்ண இது என் ஸ்கின்க்கு பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் 5 மந்த்ஸாக இந்த க்ரீம் மட்டும்தான் நான் நைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய 2nd டியூப் அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டியூப் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இதுவே நமக்கு வந்து ஒரு 1 இயர் கிட்டவே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணி முடிக்காததுனால கை காலுக்கெலாம் போட்டு முடித்தேன். இது வந்து 2nd டியூப். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பெரிய டியூப் தான். இது வந்து 200 ml தான் இருக்குது. இதோட சின்ன பாட்டில் இருக்கான்னு தெரில, பட் கடையில் எல்லாமே 200 ml தான் வச்சுருக்காங்க. ஆன்லைனில் 200 ml தான் இருந்துச்சு. இது வந்து பார்க்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பாருங்க, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதுவே ஜாஸ்தி தான். இது கை காலுக்கு எல்லாத்துக்கும், மூஞ்சிக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு. இதே க்ரீமை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அண்டர் ஐ க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் ஹெவியாக தானே இருக்குது. ஸோ கண்ணுக்கு கீழே போட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும், மாய்ஸ்சரைஸாக இருக்கும். தென் ஃபைனலி லிப்ஸ்க்கு வந்து நிவ்யாவோட லிப் பாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.